ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் இருக்க டீட்டெயில்ஸ் வச்சு பார்த்தோம்னாலே நம்ம குரூப் 2லையோ இல்லை குரூப் 1லையோ மேக்ஸிமம் முன்னே வந்து அதிகபட்சம் 30 மார்க் கொஸ்டின் இருந்தது. இப்போ அதிகபட்சம் 15 மார்க் அப்படி இருக்குது. ஸோ எப்படி இருந்ததுனாலும் சரி 30 மார்க்கில் கேட்டாலும் சரி இந்த வீடியோவில் வர ஃபுல் டீட்டெயில்ஸ் வச்சே வந்துட்டு சந்திராயன் குறித்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளால் வந்துட்டு மெயின்ஸ்லேயே ஆன்சர் பண்ண முடியும். இன்கேஸ் வந்துட்டு சந்திராயன் இந்த ஒரு டீட்டெயில் வந்து அடுத்து வரப்போகிற எந்த ஒரு எக்ஸாமுக்காக இருந்தாலும் கண்டிப்பாக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சந்திராயன் 3னுடைய வெற்றி பயணம். ஓகேங்களா? ஸோ எப்போலேருந்து வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் வந்து சந்திராயன் 3 வந்துட்டு ஒரு முக்கிய மைல்கல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து எந்த ராக்கெட் மூலிமா வந்து மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா LVM-3. ஓகேங்களா? LVM-3 மூலிமா தான் வந்துட்டு மேலே வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜூலை 14. ஓகேங்களா? ஸோ எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவான் விண்வெளி மையம். ஓகேங்களா? ஸோ ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவான் விண்வெளி மையம். ஓகேங்களா? ஸோ புவியோட்ட பாதையில் ஃபஸ்ட் இடத்துல வந்து நிலைநிறுத்திடுறாங்க. அடுத்து வந்து சந்திராயன் கலத்தினுடைய செயல்பாடுகளையும் பயணத்தையும் தொடர்ந்து வந்து இஸ்ரோ வந்துட்டு கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னா, நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் தரையிறங்கி திட்டம் வந்து இது வந்து வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஓகேங்களா, இப்போ வந்து வெற்றி பெற்றுச்சு. இதை வந்து 15 ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிறது இப்போ வந்து வின் பண்ணிருச்சு. ஓகேங்களா? சேஃபாக வந்து தரையிறங்கிருச்சு. அங்கேருந்து வந்து பிரக்யான் மூலிமா வந்து நம்மளுக்கு டீட்டெயில்ஸும் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தனை ஒரு ஃபோட்டோவும் வந்து அனுப்பிட்டாங்க. நான் போய் சேஃபாக லேண்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இஸ்ரோவுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஓகே, அதாவது வந்து நிலவில் தென் துருவத்தில் ஓகேங்களா ஆய்வு தொடங்கிய முதல் நாடு இந்தியா தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ரஷ்யா கூட வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. அந்த பிளான் வந்துட்டு இப்போ மேக்ஸிமம் இப்படி கூட இருக்கலாம். ஏன்னா இந்தியா வந்து போயிட்டு லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டோம்னா ஸோ அந்த ஒரு நேம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக கூட வந்துட்டு அவங்க பிளான் ஆல்ரெடி இருந்தது. பட் அப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணலை, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இடையில் வந்துட்டு இப்போ இந்தியா போய் லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி இப்போ வந்து ரீசெண்டாக தான் வந்து ஃபெயிலியர்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கும். இன்கேஸ் வந்து அவங்க போயிட்டு அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த தென் துருவ பகுதியில் வந்து ஃபஸ்ட்டாக லேண்ட் பண்ண நாடு யார், இல்லை ஆராய்ச்சி அங்கே தொடங்கின யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரஷ்யான்ற நேம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக கூட ஒரு இது வந்து ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். ஸோ லூனா 25 அப்படின்றதான் வந்து ரஷ்யா வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. பட் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை. ஓகேங்களா? ஓகே, ஸோ நிலவ ஆராய்ச்சி செய்கிறதுக்காக வந்துட்டு இஸ்ரோ வந்து எப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2008. ஓகேங்களா? ஸோ சந்திராயன் 1 வந்து அனுப்பியிருக்காங்க இந்த சந்திராயன் சீரீஸில். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து அமெரிக்கா, சைனா, ரஷ்யா இவங்களாம் வந்துட்டு அங்கே செயற்கைக்குள்ள வந்து அனுப்பியிருந்தாலும் ஓகேங்களா, பட் அங்கே வந்து நீர் ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்ன நாடு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்தியா தான். ஓகேங்களா? ஸோ நம்ம தான் வந்துட்டு நாட்டுக்கு வந்துட்டு உலகத்துக்கே ஓகேங்களா ஸோ நிலாவில் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது நாம தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு சந்திராயன் 2 வந்து அனுப்புனாங்க. ஓகேங்களா? ஸோ சந்திராயன் 2 எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2019 வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அது வந்து எந்த ராக்கெட் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா GSLV Mark 3. ஓகேங்களா? ஸோ அது மூலிமா தான் வந்து அனுப்பியிருந்தது. ஸோ அது வந்துட்டு இப்போ ஆர்பிட்டரில் போய் லேண்ட் ஆகிடுச்சு. திரும்ப வந்துட்டு நம்ம வந்து லேண்டரை போயிட்டு நிலவில் வந்துட்டு இப்போ இந்த தடவை வந்து சேஃபாக வந்து லேண்ட் பண்ணிட்டோம். பட் அப்போ வந்துட்டு இடையில் வந்து இந்த சிக்னல் வந்து கட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு நம்ம அப்போ கூட வீடியோ வந்து பார்த்துருந்துருக்கலாம். அப்படியே வந்து நிலவில் வந்து பயங்கரமாக ஏதோ ஸ்கேட்டிங் போகிற மாதிரி வந்துட்டு போயிட்டு சேஃப் லேண்டிங் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு அந்த தடவை வந்துட்டு சந்திராயன் 2 வந்து நமக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் தான். ஓகேங்களா? பட் அந்த ஃபெயிலியர்லேயும் என்ன அப்படின்னா அந்த ஆர்பிட்டர் வந்து அந்த ஒரு சுற்றுப்பாதையிலே தான் வந்து சுற்றி வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இப்போ இருக்கிறது அதோட ஆயுட்காலம் வந்து பின்னாடி வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 7.5 வருஷமோ ஏதோ. ஸோ அதில் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் 3 இயர்ஸ் வந்துட்டு அது வந்து அந்த பாதையிலே சுற்றிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுத்துட்ருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு அந்த சந்திராயன் 2 வழியாக அனுப்பப்பட்ட அந்த ஆர்பிட்டரும் இப்போ அனுப்பப்பட்டிருக்கிறத வந்துட்டு சிங்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ சந்திராயன் 3 இதனுடைய மதிப்பீடு திட்ட மதிப்பீடு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 615 கோடி. ஓகேங்களா? ஓகே,
பட் நம்ம வந்து சந்திராயன் 3 615 கோடியில் சேஃபாக போய் லேண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதே வந்துட்டு இப்போ ரஷ்யா வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுடைய திட்ட மதிப்பீடு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1600 கோடி. ஓகேங்களா, அந்த லூனாவை இப்போ அவங்க ட்ரை பண்ணி கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனது அந்த இதனுடையது 1600 கோடி. ஓகேங்களா, ஸோ சந்திராயனோடது 615 கோடி தான், அதுலேயும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏறத்தாழ 3 ஆண்டு கால உழைப்புக்கு அப்புறம் தான் வந்துட்டு இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம லேண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கவுண்டவுன் வந்து எவ்வளோ டைமிங் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் ஸ்டார்ட்லேருந்து அனுப்புறதுக்காக வந்து 25 மணி நேரம் 30 நிமிஷம். ஓகேங்களா, ஸோ அதுலேருந்து ரெடியூஸ் ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ அதில் வந்துட்டு திட்டமிட்டபடி வந்துட்டு ஜூலை 14. ஓகேங்களா, ஸோ 2:35 மணிக்கு வந்து LVM-3 ராக்கெட் மூலிமா வந்து ராக்கெட் வந்து விண்ணில் வந்து சீறி பாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த 16 நிமிடங்களில் ராக்கெட்டிலேருந்து சந்திராயன் 3 வந்து விண்கலம் வந்து தனியாக பிரிஞ்சு 179.1 கிலோமீட்டர் தொலைவில் புவியோட்ட பாதையில் வந்து நிலைநிறுத்தப்பட்டது. ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்துட்டு புவியோட்ட பாதையில் வந்து நிலைநிறுத்திடுவாங்க. நெக்ஸ்ட் அதிலிருந்து வந்துட்டு அந்த நிலவினுடைய வட்டப்பாதைக்கு வந்து அது வந்து மாறிடும். ஓகேங்களா, ஓகே. ஸோ புவியோட்ட பாதையிலேருந்து விலகி நிலவின் சுற்றுப்பாதையை வந்து எந்த தேதியில் வந்து ரீச் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 1. ஓகேங்களா, ஓகே. அதில் அந்த இப்போ ஃபுல்லாக வந்து போகுது இல்லைங்களா, அதுலேருந்து வந்து அந்த உந்துகலனிலிருந்து நிலவுக்கு அருகே 100 கிலோமீட்டர் தொலைவை அடைந்த பிறகு உந்துகலனிலிருந்து ஆகஸ்ட் 17 வந்து அந்த லேண்டரை வந்து தனியாக வந்து பிரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ லேண்டர் பிரிஞ்சு தான் வந்துட்டு அந்த நிலவோட வட்டப்பாதையிலேருந்து சுற்றிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த நிலவுடைய சர்ஃபேஸை வந்து போய் ரீச் ஆகும். அது வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீச் ஆகிடுச்சு. இந்த டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் வந்து இப்போ பாஸ்ட் டென்ஸ் மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ 23 ஆகஸ்ட் 23 ஈவினிங் வந்து 5:47 வந்து அந்த ப்ராசஸ் நிலவில் தரையிறக்கிறதுக்கான ஆரம்பித்து 6 நாளுக்கு சேஃபாக வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து அப்படியே டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்னே நியூஸ் பேப்பர். ஓகேங்களா, ஸோ சந்திராயன் 3 ஓகேங்களா, இந்தியா உலக சாதனை தென்துருவத்திலே வந்து தடம் பதிச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ மோடி அவர்கள் வந்து பிரிக்ஸ் மாநாட்டுக்காக வந்துட்டு போயிருக்காரு. ஸோ தென்னாப்பிரிக்கா. ஓகேங்களா, ஸோ அங்கேருந்து தான் வந்துட்டு நேற்று இந்த தான் வந்து லைவாகவும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்து ஒரு ப்ரெஸ்ஸும் வந்து கொடுத்துருந்தார். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதில் பாருங்கள் 6:04 மணி நிலவில். ஓகேங்களா, ஸோ இந்த டைமிங்லாம் வந்துட்டு கூட ஞாபகம் வச்சுக்கணும். இன்கேஸ் வந்து கேட்டாலும் வந்து கேட்டுருவாங்க. ஓகேங்களா, ஸோ எந்த டேட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க, ஜூலை 14. ஓகேங்களா, 2:35. ஓகேவா, ஓகே. இப்போ லேண்ட் ஆனதை வந்துட்டு ஆகஸ்ட் 23 6:04 மணிக்கு. ஓகேங்களா, ஸோ ஈவினிங். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாருங்கள். இப்போ 2008 வந்துட்டு அக்டோபர் 22 PSLV C11 ராக்கெட் மூலிமா வந்துட்டு 365 கோடி செலவில் வந்துட்டு சந்திராயன் 1 வந்து அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 2009 நவம்பர் 14 வந்துட்டு 100 கிலோமீட்டர் தொலைவிலான நிலவின் சுற்றுவட்டப்பாதை நிலைநிறுத்தப்பட்டது. சந்திராயன் 1 நிலவில் வந்து தண்ணீர் இருப்பதை வந்து உறுதி செய்தது. எந்த ராக்கெட்? இப்போ இன்கேஸ் வந்து இப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிலவில் வந்து தண்ணீர் இருக்குது அப்படின்றது எந்த ராக்கெட் எந்த திட்டத்தின் மூலிமா வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கனாலும் சந்திராயன் 1. ஓகேங்களா, ஓகே. அந்த சந்திராயன் 1 வந்து 310 நாள் வந்து நிலவை சுற்றி வந்து 2009 ஆகஸ்ட் 28 வந்துட்டு தனது ஆராய்ச்சியை வந்து நிறுத்தி கொண்டது. ஓகேங்களா, ஸோ அதோட தான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து சந்திராயன் 2 பாருங்கள், அதனுடைய திட்ட மதிப்பீடு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 604 கோடி. ஓகேங்களா, ஸோ இதுலேயும் வந்துட்டு அதே மாதிரியே தான் ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர் இந்த மூணுமே வந்துட்டு அதுலேயும் இருக்குது. இப்போ என்ன பண்ணமோ அதை அந்த ட்ரை தான் வந்துட்டு சந்திராயன் 2லேயும் பண்ணோம். பட் அது அன்சக்ஸஸ்ஃபுல், இது வந்து சக்ஸஸ்ஃபுல். ஓகே, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, அது வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2019 ஜூலை 22. ஓகேங்களா, ஸோ நிலவனுடைய சுற்றுப்பாதையில் வந்து எப்போ வந்து நிலைநிறுத்தப்பட்டதுன்னா ஆகஸ்ட் 20. ஓகேவா, அது எந்த வருஷம்? 2019. அது வந்து இப்போ அந்த சந்திராயன் 2 வழியாக வந்து ஆர்பிட்டர் வந்து ஒன்று அனுப்பணும் இல்லைங்களா, ஸோ அதனுடைய ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 7.5 வருஷம் வந்துட்டு அது வந்து இந்த ஆராய்ச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து இப்போ வந்து எவ்வளோ வந்து எவ்வளோ நாளாக வந்து அது செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 3 ஆண்டு கிட்டத்தட்ட வந்து 4 வருஷம். ஓகேங்களா, 3 ஆண்டு 11 மாதம் 21 நாள் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டதாக சொன்னாங்க.
இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் அதனுடைய ஆராய்ச்சி முடிஞ்சு அது வந்து பேலன்ஸ் இருக்கிறனால வந்து கம்ப்ளீட் ஆனதுன்னா அதனுடைய இது வந்து ஆயுட்காலம் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ சந்திராயன் 3, சந்திராயன் 2 தான் வந்துட்டு தொழில்நுட்ப ரீதியாக வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சந்திராயன் 3க்கு வந்து எவ்வளோ திட்ட மதிப்பீடு சொல்கிறாங்கன்னா 615 கோடி. ஓகேங்களா? ஸோ ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து தான் ஏவுனாங்க ஜூலை 14. LVM 3 ராக்கெட் மூலிமா வந்துட்டு ஏவுனாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து இந்த நிலவடைகிறதுக்கான 2வது முயற்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் இன்னும் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த லாஸ்ட்டு ஒரு 17 மினிட்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஒரு க்ரூசியல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சோதனை நேரம். ஓகேங்களா? ஸோ நிலவின் தரைப்பரப்பிலிருந்து குறைந்தபட்சம் வந்து 30 கிலோமீட்டர் தொலைவும் அதிகபட்சம் 100 கிலோமீட்டர் தொலைவும் வந்து நீள்வட்ட பாதையில் லேண்டர் வந்து பயணித்தது. மெதுவாக வந்து அதை வந்து தரவிறக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நிலவுக்கு நெருக்கமாக வந்து 7.4 கிலோமீட்டர் உயரத்தில் லேண்டர் சாதனம் வந்தபோது அதனுடைய வேகம் வந்து 1200 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 6000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பயணித்ததான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நிலவிலிருந்து 6.8 கிலோமீட்டர் உயரத்துக்கு லேண்டர் வந்தபோது 2 ராக்கெட் என்ஜின்களும் வந்து மட்டும் தரையிறக்கப்பட்டு தரையிறங்குவதற்கு வசதியாக வந்து 90 டிகிரிக்கு வந்து செங்குத்தாக நிலைநிறுத்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் வந்து வீடியோவில் கூட பார்த்துருக்கலாம். ஃபஸ்ட் இடத்துல வந்துட்டு அந்த ஆர்பிட்டரில் வந்துட்டு அது வந்து கொஞ்சம் கிராஸாக தான் வந்துட்டு சுற்றிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கீழே கரெக்டாக ஒரு பஸ்ஸிலேருந்து இறங்குறோம் அப்படின்னா கூட நம்மளோட கால் வந்து கரெக்டாக ரெண்டும் வந்து சேஃபாக லேண்ட் ஆனால் தான் நம்ம நிற்க முடியும். ஒன்று லேண்ட் ஆகிட்டு இன்னொரு லேண்ட் ஆகிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து விழுந்துருவோம். அது மாதிரி தான் வந்துட்டு அது வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்து சுற்றிட்டு இருந்தது வந்து கிராஸாக வந்து சுற்றிட்டு இருந்தது. பட் லாஸ்ட்டில் வந்து இறங்க போகும்போது வந்து 90 டிகிரி செங்குத்தாக வந்து கரெக்டாக வந்துட்டு இந்த 4 காலும் வந்து கீழே போயிட்டு லேண்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒவ்வொன்றுலேயும் வந்துட்டு கேமரா. ஓகேங்களா? 360 டிகிரி வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து கேமரா. ஸோ அது மூலிமா வந்து நம்ம அதில் இருக்க டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ பாருங்களேன் அதனுடைய வெயிட் அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு இருங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ கூட நம்ம வந்து ரிட்டனாக வந்துட்டு நோட்ஸ் மாதிரி எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அவ்வளோ வெயிட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நிலவுக்கும் புவிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா அந்த கொஸ்டின் கூட நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு எக்ஸாம்ஸில் வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ திட்டமிட்டபடியாக வந்து விக்ரம் லேண்டரை வந்து நிலவில் வந்து 6:04 மணிக்கு வந்து கரமிறங்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ தலைவர் வந்து அதாவது பிரதமர் வந்து அங்கேருந்து வந்து பாராட்டுகள் தெரிவிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இஸ்ரோ தலைவர். ஓகேங்களா? ஸோ அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சோம்நாத். ஓகேங்களா? ஸோ இந்த முக்கியமாக வந்துட்டு இப்போ சந்திராயன் 3 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? இந்த மிஷனோட டைரக்டர் அதாவது ஓகேங்களா திட்ட இயக்குனர் அவரோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா வீரமுத்துவேல். ஓகேங்களா? ஓகே, ஸோ அவரும் வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டு விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஸோ இப்போ சந்திராயன் 1, 2, 3 இந்த 3லேயுமே ஓகேங்களா திட்ட இயக்குநர்களாக வந்துட்டு இந்த 3 ஆராய்ச்சிலையுமே வந்து இருந்தவங்க யாருன்னா 3 பேருமே தமிழர்கள் தான். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் நம்ம இந்தியர்களாகவும் வந்து பெருமைப்பட்டுக்கணும். அதில் முக்கியமாக வந்து நம்ம தமிழர்களாக வந்துட்டு இன்னும் வந்து பெருமைப்பட்டுக்கலாம். ஸோ இன்னும் வந்துட்டு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. நம்ம அதை இன்னொரு வீடியோவை கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.